என்னடா அரிசியை காட்டுறேனேன்னு பார்க்குறீங்களாங்க. இந்த டப்பால கொட்டி வச்ச அரிசி காலி ஆயிடுச்சு. மூட்டையா வாங்குவோம். அந்த மூட்டையில உள்ள அரிசியே கொட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, உள்ளேயே கிளாஸை போட்டு கொட்டி கொடுத்துருக்காங்கங்க. அதை தான் கையை விட்டு எடுத்துட்டு இருக்கிறேன் நான். ஸோ அந்த அளவுக்கு திங்கிங் போயிட்டு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறமா குட்டியாக ஃபேமிலியாக வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா, ஆஃபீஸ் ஹஸ்பண்ட்க்கு வந்து லீவு. ஸோ ரிலாக்ஸான ஒரு டேவாக தான் போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வச்ச தட்டைப்பயிர் குழம்பு இருக்குது, நான் சேர்த்து வச்சுட்டேன். ஸோ ரைஸ் மட்டும் குக்கரில் வச்சு விட்டுட்டு அப்பளம் பொரிச்சு சூப்பராக மதிய லஞ்சை வந்து சாப்பிட்டோம். ஸோ ரிலாக்ஸாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து வெளில வந்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் தான் 2 மீன் தொட்டி இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் மீன் பிளான்ட்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பையனுக்கு கவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடுங்க. என் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பிடிக்கும். நமக்குமே ரொம்ப நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வரும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே வீட்டுக்கு வந்தவங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.